பஸ் வீராணம்னு போட்டு 50 பஸ் வரும். 50 பஸ் வரலன்னா நீங்க கட்சி விட்டு நீக்குங்க. வரும். தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும். நாங்க அண்ணன் கேட்டோம், நாற்காலியை குறைச்சிடும். ஒன்னிய குறைச்சிடும். முதல்ல 2 லட்சம் நாற்காலி போதாதுடா. இங்க தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கிறோம், நாங்க வீடியோ போடுறோம், அதெல்லாம் வேலை கிடையாது. ஊர்ல இருந்து பஸ் வரணும். ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது. ஆமாமா, அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜி வீடியோ போடக்கூடாது. ஜெயசீல புதுக்கோட்டை இருந்து பஸ் வரணும், சும்மா பேசக்கூடாது. புதுக்கோட்டையில இருந்து அதுவும் எந்த ஒரு அடுத்த மெயின் சப்ஜெக்ட் இது நடத்துறது பிரம்மாண்டம். நல்லா கை தட்டணும்ல. இப்ப அடுத்த உங்களுடைய ஜிபேல கை வைக்கிறோம். மாநாடு தெருல வந்து தமிழன் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு. சரண எல்லாம் எழுதியாச்சு. கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி 500 வடை போட்டேன், 500 தோசை போட்டேன், எல்லாம் போட்டேன், கள்ளப்பட்டி அது இல்ல மாதிரில அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு. லிஸ்ட கொடுக்கறாப்ல 2,74,00,000 மொத்தத்துல 3 கோடி 3,70,00,000. நான் லைட்டா மைல்டு அட்டாக். முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு. நான் உட்கார்ந்து என் முகத்தை பார்த்து அப்படின்னாப்ல அண்ணன். நாங்க 2வது சீட்டு. முதல் சீட்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க, முக்கியமான ஆட்கள். தலைமை மேல உட்கார்ந்துருக்காங்க. வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்காப்ல. அண்ணன் கண்டுக்கவே இல்லை. அண்ணன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு எங்க கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவர் அங்கிருந்து திரும்பி என்கிட்ட, if your brother come to our alliance, we will take பகவான் ஆர்த்தி. ஒரு ஊடகம் 100 ஆண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசணும் ஆத்தாட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ஊடகம். 4வது தூணை தூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது. எப்படி சொல்லுது? நான் இந்த ஊடகத்தை பாராட்டினேன். ஏன் யாரிடமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் வைக்காமல் வந்து நிற்கிறான் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது. இந்த மாதத்தினுடைய இந்த 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 3 மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் களத்துக்கு செலவு பண்ணுவேன். எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க. ஈடி வந்துடும். பொதுவாவே வந்து அணில் கத்தும், அது ஏற்கனவே விசில் அடிக்கும். அது பொறிகடலையை கடிக்கிறதுக்கே அல்லாடும். இப்ப கூடுதலாக விசில ஒரு வாயில் வச்சிருக்காங்க. அது ஏற்கனவே விசில் அடிக்கும், விசில கொண்டு வாயில். நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க, தேர்தலுக்கு விசில் அடிச்சான் குஞ்சு உனக்கு விசில கொடு, இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாயம் கொடு, அது சரியா கொடுத்துருக்கான். இது நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம்.